வணக்கம். ஆங்கில மொழியில் உள்ள 12 டென்ஸுகளும் ஒரே பேப்பரில் இருக்குது. அதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அட்டவணை. அதை டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம், பாருங்கள். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி அட்டவணையில் சி ஃபார்முலா, அதாவது செயல் அல்லாத வார்த்தைகளின் உபயோகங்களை பார்க்கலாம். கடந்த காலம் ஐ அண்ட் ஹீ, ஷீ, இட், எக்ஸெட்ரா. ஒருமை சப்ஜெக்டுகளுக்கு எஸ்யூபி சப்ஜெக்ட், QW கொஸ்டின் வேர்ட். நான் வீட்டில் இருந்தேன் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ப்ளஸ் சி, ஐ வாஸ் அட் ஹோம். நான் வீட்டில் இருக்கவில்லை சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் நாட் ப்ளஸ் சி, ஐ வாஸ் நாட் அட் ஹோம். நான் வீட்டில் இருந்தேனா, வாஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் சி, வாஸ் ஐ அட் ஹோம். நான் வீட்டில் இருக்கவில்லையா, வாசின் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் சி, வாசின்ட் ஐ அட் ஹோம். நான் எப்போ வீட்டில் இருந்தேன், QW ப்ளஸ் வாஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் சி, வென் வாஸ் ஐ அட் ஹோம். உதாரண வாக்கியங்களை புரிந்து கொள்ளுங்கள். கீழே கொடுத்திருக்கும் வாக்கியங்களை ஃபார்முலாவை சொல்லி பதில் சொல்லுங்கள். அவன் வீட்டில் இருந்தான் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ப்ளஸ் சி, ஹி வாஸ். அவர் வீட்டில் இருந்தார் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ப்ளஸ் சி, ஹி வாஸ். அவள் வீட்டில் இருந்தாள் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ப்ளஸ் சி, ஷி வாஸ். அது வீட்டில் இருந்தது சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ப்ளஸ் சி, இட் வாஸ். மோகன் வீட்டில் இருந்தான் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ப்ளஸ் சி, மோகன் வாஸ். செல்வி வீட்டில் இருந்தாள் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ப்ளஸ் சி, செல்வி வாஸ். டாக்டர் வீட்டில் இருந்தார் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ப்ளஸ் சி, த டாக்டர் வாஸ். இதே போல் நலமாக, ஃபைன், இங்கே, ஹியர், சென்னையில், இன் சென்னை, வந்து கொண்டு, கமிங், எக்ஸெட்ரா வார்த்தைகளை பயன்படுத்தி வாக்கியங்களை சொல்லி பாருங்கள். வாழ்த்துக்கள்.